வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் லிமிடெட் இந்த பேங்கோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். இந்த பேங்க் இன்னைக்கு எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம்? அப்படிங்கிற அனலைஸ நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி நல்ல பேங்க்குகளையும், நல்ல கம்பெனிகளையும் அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்ல போட்டு வந்துகிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. இந்த பேங்கோட அனலைஸ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேங்கோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, 58,394 கோடி இவங்க மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 82ல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா, ரூ. 100 வரையும் போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா, ரூ. 52 வரையும் வந்திருக்கு. இந்த கம்பெனியோட கடன் பார்த்தீங்கன்னா, 2,00,000 கோடிக்கு மேல கடன் இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா, 37% புரமோட்டர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னா, 36% சேல்ஸ் குரோத் இருக்கு. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா, 19,229 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 3,027 கோடி வந்து நெட் ப்ராஃபிட் பண்றாங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, 28,529 கோடி சேல்ஸ் பண்றாங்க. இவங்க ஷேர வந்து பிளட்ஜ் பண்ண கிடையாது. ப்ராஃபிட் குரோத்தும் பார்த்தீங்கன்னா, 49% வந்து ப்ராஃபிட் குரோத் இருக்கு. இந்த பேங்கோட ஓவரால் சார்ட் நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த பேங்கோட ஓவரால் சார்ட் நம்ம பார்க்கலாம். அதுல பார்த்தீங்கன்னா 2015ல இருந்து 2024 வரையும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மூவ்மெண்ட்டே கிடையாது. ரூ. 75 போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூ. 20 வருது. அந்த மாரி அப் டவுன் தான் இருந்துகிட்டு இருக்கு. இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாசத்துல எந்த அளவுக்கு ரிட்டர்ன் குடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா. அதுக்கடுத்து ஒரு 5 வருஷத்துல பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 2022ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 35ல இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா ரூ. 95 வரையும் போயிட்டு இப்ப ரூ. 82 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் பார்த்தோம்னாலே இந்த பேங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு அப் டவுன் தான் இருக்கு. ஒரு கிராஜுவலான மூவ்மெண்ட் கிடையவே கிடையாது. இது ஒரு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து வந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி இந்த பேங்கோட நம்ம ரிசல்ட்ட பார்ப்போம். ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னா, நம்ம ரிசல்ட் நல்லா இருந்தா, அவங்க நெட் ப்ராஃபிட் பண்ணாங்கன்னா, இந்த 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 இடத்துல இருந்து ஒரு ரூ. 100 தாண்டி போக அதிக வாய்ப்பு இருக்கு. அது எப்படி இருக்குங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். இந்த பேங்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்க்கலாம். இதுல எவ்வளவு அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்றாங்க. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, மார்ச் 2017ல 8,578 கோடி பண்ணியிருக்காங்க. வருஷத்துக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே தான் போய்க்கிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது நெட் ப்ராஃபிட் பார்க்கணும். இவங்க எவ்வளவு நெட் ப்ராஃபிட் பண்றாங்க. அதாவது இவங்க பண்ற எக்ஸ்பென்ஸ், செலவு எல்லாம் போக எவ்வளவு டாக்ஸ் கீக்ஸ் கட்டிட்டு எவ்வளவு நெட் ப்ராஃபிட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2017ல 1,019 கோடி பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 88 கோடி பண்ணியிருக்காங்க. 2019லயும் சரி, 2020லயும் சரி, ஒரு 2019ல 1,900 கோடியும், 2020ல 2,800 கோடியும் லாஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, கொரோனா டைம்ல தான் இந்த மாதிரி ஒரு பெரிய லாஸ சந்திச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, என்பிஏ அதிகரிச்சது. வரா கடன். என்பிஏங்கிறது ரொம்ப முக்கியம் பேங்க பொறுத்தவரையும். நம்ம என்பிஏ எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ, அந்த பேங்க்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு யோசிக்கணும். என்பிஏ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க்குக்கு அவங்க குடுக்கல டேட்டா. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, அவங்களோட ரிசல்ட் வெளியிடுவாங்கல்ல, அவங்களோட ஓன் வெப்சைட்லயே போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி என்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத. அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்ல நம்ம போய் பார்த்தோம்னாலே தெரியும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்பிஏ வந்து கொரோனாக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல நிலைமையில தான் இருந்திருக்கு என்பிஏ. அந்த கொரோனா டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, என்பிஏ அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பழைய நிலைமைக்கு கொரோனாக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கு நாங்க வந்து என்பிஏ கொண்டு வந்துட்டோம். நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு அவங்களோட ரிசல்ட்ல அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாலும், இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம முக்கியமா பார்க்கணும். 2021க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல நிலைமையில ட முன்னேறி வந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். 2021ல 450 கோடி பண்ணவங்க, 2022ல 132 கோடி பண்ணவங்க, 2023ல பார்த்தீங்கன்னா, 2,485 கோடி ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப வரக்கூடிய இதுல பார்த்தீங்கன்னா, 3,027 கோடிங்கிற ஒரு பெரிய அமௌண்ட்ட வந்து இவங்க வந்து ப்ராஃபிட் பண்ண போறாங்க. அதனால இந்த கம்பெனி வந்து ஒரு லாங் டைம்ல மல்டிபிளேக்கர் ஆக கூட அதிக வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல இந்த பேங்க் வந்து அந்த என்பிஏ வரா கடன்ங்கிறத கம்மி பண்ணி ஒரு லிமிட்லயே வச்சிருந்தாங்கன்னா, இவங்க வந்து ஒரு பெரிய லெவல்ல போக கூட அதிக வாய்ப்பு இருக்கு இந்த பேங்க். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பேங்கோட பேலன்ஸ் ஷீட்ட நம்ம பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்ல ரிசர்வ், பாரோவிங்ஸ் நம்ம முக்கியமா பார்க்கணும். ரிசர்வ் பார்த்தீங்கன்னா, 19,000 கோடி கிட்ட ரிசர்வ் வச்சிருக்காங்க. பாரோவிங்ஸ் கடன் பார்த்தீங்கன்னா, 2,00,000 கோடி கிட்ட கடன் இருக்கு. பேங்க பொறுத்தவரையுமே எல்லா பேங்க்லயுமே வந்து கடன் வச்சிருப்பாங்க. ஏன்னா, அவங்க கடன் வாங்கி அத வட்டிக்கு விட்டு இந்த மாரி தான் அவங்க சம்பாதிக்கிறதுனால கடன் இருக்க தான் செய்யும். ஆனா, அத வந்து நம்ம எந்த அளவுக்கு அவங்க ஒரே லிமிட்ல மெயின்டெயின் பண்றாங்கங்கிறத பார்க்கணும். இவங்க பார்த்தீங்கன்னா, 2019ல 90,000 கோடி கிட்ட கடன் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1,00,000 கோடி, 1,40,000 கோடின்னு அவங்க இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டு தான் போறாங்க. இது ஒரு நெகட்டிவா இருந்தாலும் பேங்க்ங்கிறது கடன் வாங்காம அவங்களால கம்பெனி நடத்த முடியாதுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையா வந்துகிட்டு இருந்தாலும் நம்ம இதை ஒரு பெரிய லெவல்ல பேங்கை பொறுத்தவரையும் எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா அவங்க வரா கடனை கட்டுப்படுத்தி அந்த பேங்கை நல்லா ரன் பண்ணி அந்த ப்ராஃபிட்லயே போய்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த பேங்க் ஒரு நல்ல நிலைமைக்கு வர அதிக வாய்ப்பு இருக்கு.
அதுக்கடுத்து இந்த பேங்கோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நம்ம பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த பேங்கோட ஷேர ஹோல்டு பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் 2017ல 52% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு இப்ப பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 2023ல 37% வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் தான் ஹோல்டு பண்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ 24% ஹோல்டு பண்றாங்க. டிஏஏ பார்த்தீங்கன்னா 6.6% ஹோல்டு பண்றாங்க. கவர்ன்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3.7% வந்து கவர்ன்மெண்ட் ஹோல்டு பண்றாங்க. பப்ளிக் பார்த்தீங்கன்னா 27% ஹோல்டு பண்றாங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் தான் சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டரும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லெவல்ல அவங்க குறைச்சிட்டு போகல. ஒரு 37%ங்கிறத 2021ல இருந்து அந்த ரேஞ்சிலே தான் மெயின்டெயின் பண்ணாலும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐயும் உங்க இத வந்து ஹோல்டு பண்றது ஒரு நல்ல விஷயம். அதுவும் பார்த்தீங்கன்னா, அவங்க எப்போ வந்திருக்காங்கன்னு பாத்துங்க எஃப்ஐ. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா, இவங்க இதில எப்போ உள்ள வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 24% உள்ள வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5% மார்ச் 2023க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, 5% உள்ள வந்திருக்காங்க. அதே மாரி டிஏயும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஹோல்டு பண்றது ஒரு நல்ல விஷயம். இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன பொறுத்தவரையும் இந்த பேங்க்குக்கு. எந்த இந்தியாவுல ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ங்கிறது ஒரு நல்ல பிரபலமான பேங்கா இருந்து வந்துகிட்டு இருந்தாலும், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்பிஏவ கட்டுப்படுத்தி கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கிட்டு, வருஷத்துக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ராஃபிட்ட இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா, இந்த பேங்க்கும் ஒரு மல்டிபிளெக்கராக அதிக வாய்ப்பு இருக்கு. அதையே நம்ம கருத்துல கொண்டு இவங்க அதிகமா இந்த ஒரே பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணாம, நம்மளால முடிஞ்சா எவ்வளவு கம்மியா இன்வெஸ்ட் பண்ணி, அந்த பேங்க் நல்லா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு ஒரு குவார்ட்டரும், ஒரு ஒரு இயரும் நம்ம பார்த்துக்கிட்டே கண்கூட பார்த்துக்கிட்டே வந்து நல்லா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னா, அதுல கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கலாம ஒழிஞ்சு, ஒரே பேங்க்ல ஒரே நேரத்துல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே பேங்க்ல யாரும் போட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. அந்த பேங்க் வளர வளர நம்மளும் அந்த நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணுமோ ஒழிஞ்சு ஒரே இதுல யாரும் அதிகபட்சமா போட்டுறாதீங்க. இதே மாதிரி நல்ல பேங்க்குகளையும் நல்ல கம்பெனிகளையும் அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்ல போட்டு வந்துகிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.